3 வருஷ காதல் இப்ப 30 வருஷ வாழ்க்கையில வந்திருக்குதானே. வணக்கம். வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து வாழ்ந்துருக்கோம். உங்களோட பேர்? சரி, உங்களோட 30வது கல்யாண ஆனிவர்சரி என்ன இன்னைக்கு? உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு மிக்கி வந்திருக்குது. அதே நேரம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? நோ ஐடியா. ஆனா உங்கள்ட நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. உங்களை வாழ்த்தோணும், உங்களை மகிழ்விக்கணும்னு சொல்லி யாரா இருக்கலாம். எல்லாரும் நிக்கிறவங்க சத்தத்தை காணையில இங்க இருக்கிறாங்க தான் வரணும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து கூட அனுப்பி இருக்கலாம். அப்படி வெளிநாடுகள்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம். வெளிநாட்டுல இருந்து அனுப்புற அளவுக்கு ஆக்கள் இல்ல, ஒரு தினம் இல்ல, அந்த அளவுக்கு இல்லையா. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற முதலாவது கிஃப்ட பாப்போமா? கிஃப்ட்லயே அதை பார்த்து கண்டுபிடிப்போம். சரி, இந்த மகிழ்வான நாள்ல உங்களை மாலை மாத்த வைக்க சொல்லி ஸ்பெஷலா மிக்கி கையில மாலையை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. எனவே 2 பேரும் மாலையை வாங்கி திருமணத்துல எப்படி மாத்தி மாத்தி போடுவீங்களோ அதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கொள்ளுங்க. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்ல அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது, சொல்லாட்டா எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுவீங்க. சரி, இப்ப அண்ணன் சொல்லுங்க, உங்களுடைய மனைவி இந்த சைட்ல அனுப்புறேன்னு சொன்னா யார கெஸ் பண்ணுவீங்க நீங்க? இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கணவன் சைட்ல அனுப்புறேன்னு சொன்னா யார அனுப்புவீங்க? சரி, இந்த கிஃப்ட் பிரான்ஸ்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? 2-3 சோத்து கோசி இருக்கு, அதுதான் அனுப்பி. எந்த சின்ன மருமகளா இருக்கலாம். அவங்களோட பேர் சினேகா. சினேகா. சில வேளை அவங்களாம் இருக்கலாம், அதை விட வேற யார் அனுப்பி இருக்கலாம்? வேற சொல்றதுக்கு தெரியல. சரி, உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்ட பாப்போமா? சரி, உங்க 2 பேருக்குமே பொதுவா அந்த கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குமென்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? கெஸ் பண்ண முடியல. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க, என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். இது குமுதாக்கல்லுப்ளானோ மணிக்கூடு வந்திருக்கேன். மணிக்கூடு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய மனைவிக்கும் வந்திருக்குது. வளமு மாதிரி மாலை எப்படி மாத்தி போட்டீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனைவியின் மணிக்கூட நீங்க கட்டி விடுங்க. உங்களுடைய மணிக்கூட உங்களுடைய மனைவி உங்களுக்காக கட்டி விடுவாங்க. சின்ன சின்ன சந்தோஷமும் நெஞ்சை தொடும் சங்கீதமா எங்கள் வீட்டிலே என்றும் கேட்குமே. இது கூட்டு களவாணி கூட்டம் தான். சரி, மணிக்கூடும் மதிப்பா சரியா இருக்குது. அதுவும் ஒரே கலர்ல ஒரே மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. சில வேளை உங்களுடைய கணவரோட வாழையெல்லாம் போயிட்டு மிஸ் பண்ணி யாரும் அனுப்பி இருக்கலாமா? அப்படி இல்ல. சில வேளை அவட்ட கல்யாண வாழ்க்கை யாரும் அனுப்பி இருக்கலாமா? வாய்ப்பு இல்ல. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க, சில வேளை உங்களோட மனைவியை மிஸ் பண்ணி யாரும் அனுப்பி இருப்பாங்களா? சரி, அப்ப உங்களுடைய திருமண வாழ்க்கை என்ன, காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? காதல் திருமணம். எவ்வளவு கால காதல்? 3 வருஷம். 3 வருஷம். அப்ப 3 வருஷ காதல் இப்ப 30 வருஷ வாழ்க்கையில வந்திருக்குதானே. அடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. சரி, பெஸ்ட்டுக்கு நான் இப்ப கிஃப்ட் உங்களுக்கு காட்டுறோம், என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாப்போம். என்ன இதே மிக்கி தூக்கி வச்சிருக்கலாம் வச்சிருக்குது. என்ன இருக்குமென்னு எதிர்பார்க்கறீங்க? அதுவும் முக்கியமா அக்கா ரொம்ப விரும்பக்கூடிய பொருள் நாங்க நினைக்கிறோம். என்னவா இருக்கும்? என்னதுக்கு அக்கா விரும்பக்கூடிய பொருள் கிரைண்டர் சொல்றீங்க? யாருடைய விரும்பி கேட்டீங்களா? அப்ப எனக்கு கிரைண்டர் தேவை, மிக்சி தேவைன்னு சொல்லி இல்ல. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க, என்ன இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். கிடக்குது. இது தீபாவளி எடுத்து கொடுத்தீங்க. சரி, அப்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரி மிக்சி வந்திருக்குது. அப்ப நீங்க எதிர்பார்த்தபடிதான் வந்திருக்குது. எங்களுக்கே டவுட்டா இருக்கு. சில வேளை நீங்க யாருக்கும் சொல்லி அவங்க தான் அனுப்பி இருப்பாங்களோ தெரியா இல்லையா? அவள் செய்திருக்க மாட்டாள். என்ன பேரு அவங்களுக்கு? செஞ்சிருக்க மாட்டாங்க. அதால பேரையே சொல்ல விருப்பம் இல்ல. சில வேளை அவங்களாம் இருக்கலாம், பேரை சொல்லி பார்க்கலாமே. பேர் சொல்லக்கூடாது.
சரி, அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரும் அனுப்பியிருப்பாங்க? சில போன் கதைக்கு யாருக்கு சொன்னீங்களா எனக்கு இது தேவை, எனக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி? இல்ல, மிக்ஸி வேண்டாம் இப்ப கதைச்சு நாங்களே ஒழிய அப்ப இப்ப கதைச்சீங்களா? என்ன உங்களோட காலை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அப்ப உங்கள்ட்ட நீங்க இப்ப எதிர்பார்த்த பொருளே உங்கள்ட்ட கையில கிஃப்டா வந்திருக்கேன், யாரும் அனுப்பியிருப்பாங்க அப்ப ஃபைனலா? சரி, அப்ப உங்களோட நண்பர்கள், உங்களுடைய பிரான்ஸ்ல உங்களோட வசிக்கிறார்கள், உங்களோட பழகுறார்கள்னு சொன்னா யாரும் அனுப்பியிருப்பாங்க? நண்பர்கள் இந்த இருக்கு நான் 2 டீம் இவ 2 பேரும் தானும் ஆரிவன் நித்தி ஓகே, இவ இருக்கலாம் 2 பேரும். அப்ப ஃபைனலா யாரு சொல்றீங்க, யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி? டவுட்டா தான் டவுட்டா தான் இருக்கு. அப்ப கிஃப்ட் திருப்பி எடுத்துட்டு போய் மணிக்குடைய கலட்டி தான். அது அழகா இருக்கு. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? மணிக்கூட்ட வந்து ஆதிபன் குமுதா குடும்பத்தினரும், அதே நேரம் கிரைண்டரை வந்து நித்தி ஜீவா குடும்பத்தினர், 2 குடும்பத்தினரும் சேர்ந்தான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. சோத்து கூட்டம் சொன்னாங்க. அந்த சோத்து கூட்டத்துக்குள்ள சரி, அப்ப ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அங்க நேரே சொல்றோம் நன்றி நன்றி நன்றி. அவங்களை இந்த இடத்துல எல்லாமா அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இத்தனை உறவு இருந்தாலும் நட்பு கேட்கும் போதே செமையா இருக்குல்ல. மாமச்சான் மாமாமே. உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின 2 நண்பர்கள் குடும்பத்தினரும் உங்களை அருகிலே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? நன்றி, எங்களுக்கு பிடிக்கிறத நாங்கள் பெருமையா நினைக்கிறோம். இவியல் நிறைய பேருக்கு செய்யறவியல் இந்த சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் இல்லையே. அப்ப இதை நாங்க சாதாரணமாக உருவாக்கி இதே மகிழ்ச்சியோட நீங்க நீண்ட காலம் வாழணும், என்ன சொல்ற, நண்பர்கள ஒற்றுமையோட நீண்ட காலம் வாழணும். 30வது திருமண நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் எம்ஆர் சப்ளைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி.